2000 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் ஃப்ரை வித்தா என்ன ஆகும் வாங்க பாப்போம். டே 1 கையில சிக்கன், மாவு, எண்ணெய், மசாலான்னு எடுத்துட்டு வரீங்க. சுற்றிலும் தத்துவ ஞானிகள் எல்லாம் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விளையாட்டு வீரர்கள் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சிக்கனை எண்ணெயில போட்டுடுற சத்தம் வரும். வாசனை அங்க முழுக்க பரவும். உடனே 20 பேர் உங்ககிட்ட இன்ஸ்டன்டா கூடி வருவாங்க. டே 2 நீங்க அதிக மக்கள் கூடுற இடத்துல ஒரு கடை போடுறீங்க. மக்கள் மணிக்கணக்கில் காத்திருக்காங்க. உங்க சிக்கனுக்கு தங்க பறவைன்னு பேர் கிடைக்குது. விளையாட்டு வீரர்கள் கூட வரிசையில் நிற்கிறாங்க. சாப்பிடும்போது முழுக்க அமைதி, ஜஸ்ட் மென்று சாப்பிடுற சத்தம் மட்டும். டே 3 பிரச்சனை ஆரம்பமாகுது. எண்ணெய் காலியாகிடுச்சு, சிக்கன் கெட்டு போகுது, பாதி சிக்கன் ஸ்டாக் வேஸ்ட் ஆகுது. நீங்க காலையில எழுந்து ஊருக்கு வெளியே போய் ஒரு விவசாயியோட டீல் பண்றீங்க. வீக் 1 எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு காலையும் புது சிக்கன், புது எண்ணெய். உங்க கடை பழைய மாதிரி இப்ப நல்ல ஓடுது. ஒரு நாள் ஒரு அதிமேதாவி வரான். நீங்க அவனுக்கு குக்கிங் டீச் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அவன் ஒரு வார்த்தையும் பேசாம சாப்பிட்டு போயிடுறான். அவனை நீங்க யாரடா சாமி நீன்னு நினைக்கிறீங்க. 6 மாதம் கழிச்சு லைன்ஸ் நீளுது. அரசன் உன்னை கூப்பிடுறான். உன் சிக்கன் சாப்பிட்டு கண்ணீர் விடுறான். உனக்கு ஒரு பெரிய சமையலறை, வேலைக்காரர்கள்னு நீங்க அசுர வளர்ச்சி அடைகிறீங்க. 1 வருஷம் ஆகுது. முழு நாடும் உங்க சிக்கனை டேஸ்ட் பண்ணிடுச்சு. நீங்க ஒரு கடையை ஆரம்பிச்சீங்க. ஆனா முடிவுல ஒரு புதிய கலாச்சாரத்தையே உருவாக்கிட்டீங்க.